أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் மற்றும் உம்ராவை அல்லாஹ்விற்காக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையில் புறப்பட்டிருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நாம் முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் வழங்கியிருக்கின்றான். இதற்காக நீங்கள் அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய வீடான கஅபாவை ஹஜ் மற்றும் உம்ராவின் மூலமாக சந்திப்பதற்கு செல்ல இருக்கும் நீங்கள் அந்த வீட்டினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அனைத்தையும் படைத்தான். அதிலிருந்து தனக்கு விருப்பமானதை தனக்கென அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அப்படி அவன் தேர்ந்தெடுத்தவற்றில் ஒன்றுதான் அல்லாஹுடைய வீடு கஅபா முஷர்ரஃபா, சங்கைக்குரிய கஅபாவாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை புதுப்பித்து அனைவரும் அந்த வீட்டை ஹஜ் செய்ய வர வேண்டும் என்று கடமையாக்கினார். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி குறிப்பிடுகின்றான்: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும்போது, بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة
وإيتاء الزكاة وصوم رمضان وحج بيت الله الحرام என்று கூறினார்கள். அதாவது இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுவது. இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது ஜகாத் கொடுப்பது. நான்காவது ரமதான் மாதத்தில் சௌம் நோன்பு நோற்பது. ஐந்தாவது அல்லாஹ்வுடைய சங்கிக்குரிய வீடான காபாவை ஹஜ் செய்ய செல்வது. இந்த கடைசி கடமையை பற்றி தான் சற்று விரிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். எப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அப்படித்தான் அன்பிற்குரியவர்களே இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டையும் நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 முறை அல்லாஹ்விற்காக தொழுவது கடமை. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு நோற்பது கடமை. அதுபோன்று ஒவ்வொரு வருடமும் பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுப்பது கடமை. ஆனால் ஹஜ் என்ற வணக்கத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஒரு முறை நிறைவேற்றினால் மட்டும் போதும் என்று கடமையாக்கி இருக்கின்றான். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் குறித்த வசனத்தை குர்ஆனில் இறக்கினானோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அப்போது தோழர் ஒருவர் எழுந்து அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள், அல் ஹஜ் மர்ரத்தன் ஃபமன் ஸாத ஃபஹுவ ததவ்வுஹ். ஹஜ் ஒரு முறைதான் கடமை, அதற்கு மேல் அதிகமாக யார் ஹஜ் செய்கிறாரோ அது அவருக்கு உபரியான நஃபிலான வணக்கமாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜை குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விசேஷமான ஒரு கட்டளையை கூறினார்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிலிருந்து உங்களுடைய ஹஜ் வணக்க வழிபாட்டின் முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆகவே இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற விரும்பும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எந்த முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தார்கள், என்னென்ன ஒழுக்கங்களை ஹஜ்ஜுக்காக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் சரிவர அறிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகவும் அவர்கள் விரும்பக்கூடிய நற்பலனை இம்மையிலும் மறுமையிலும் தரக்கூடிய ஹஜ்ஜாகவும் மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை, உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்ற விரும்பும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், எண்ணங்கள் தூய்மை இல்லாமல் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகவே தன்னுடைய ஹஜ்ஜை கொண்டு, தன்னுடைய உம்ராவை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே ஒவ்வொரு ஹாஜுக்கும் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய அன்பை அடைய வேண்டும், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மறுமையில் உயர்ந்த வீடாகிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஹாஜுக்கும் இருக்க வேண்டும். இதை தவிர உலகத்தில் பெயரை பெற வேண்டும், உலகத்தில் மக்கள் தன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மக்களுடைய கண்ணியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் ஒரு ஹாஜுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, தன்னுடைய இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டுக்கு முன்பதாக தான் கடந்த காலங்களில் செய்திருந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். தான் செய்திருந்த எல்லா பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடிக்கொண்டு இனி வருங்காலத்திலும் நான் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுத்து தன்னுடைய பாவ மன்னிப்பை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தன்னுடைய ஹஜ் பயணத்திற்கு முன்பதாக தன்னுடைய வசியத்துகளை அவர் எழுதி கொள்ள வேண்டும். அதாவது யாருக்காவது இவர் கடன்பட்டிருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான வசதிகளை செய்திருக்க வேண்டும்.
இவரிடத்திலே யாருடைய பொருளாவது அமானிதமாக இருந்தால் அதை பற்றி உண்டான விவரங்களை தன்னுடைய உறவினர்களுக்கு, தனது நெருக்கமானவர்களுக்கு சொல்லி அதை